ஹாய் காய்ஸ். இப்போ வந்து நீட் எக்ஸாம் எல்லாருமே வெறி கொண்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மணி வந்து 4:50 ஆகுது. நேற்றுக்கு அந்த கதவெல்லாம் பூட்டி உள்ளே வந்து பேப்பர் வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு ஸ்டூடெண்ட் வெளியே வருவாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கலாம் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு இன்டர்வியூ எடுக்கலாம். அவங்களோட ரிவ்யூ கேட்கலாம். நம்மளும் கொஸ்டின் பார்த்து எப்படி டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதை அவங்க 5 மினிட்ஸ் இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தான் போயிட்டு ரிவ்யூ எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வரலாம். ஓகேவா? இன்றைக்கி வந்து அவங்களுக்குலாம் எக்ஸாம் நடக்கு அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து சண்டேன்னு கூட பாராமல் வந்து ஸ்கூல் வச்சாங்க. நாங்கள் வந்து ரொம்ப காலேஜ் வச்சாங்க. காலேஜ் சண்டேன்னு கூட பார்க்காம எங்களுக்கு வந்து காலேஜ் வச்சாங்க. காலைல 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும். லஞ்ச் டைம் எங்களுக்கு 1 மணி. பட் வந்து எங்களுக்கு 2 மணி தான் விட்டாங்க. ஹோல் மெடிக்கல் காலேஜ், எல்லா மெடிக்கல் காலேஜ்லையுமே என்எம்சிலேருந்து டேரக்ட் ஷெடியூல். ஸோ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சண்டே போவோம், சண்டே தான் அங்கே ரெஸ்ட் எடுப்போம். ஸோ அதுலேயுமே கிளாஸ் வச்சாங்க. சரி, பரவாயில்ல. சரி, இப்போ நம்ம கிளம்பலாம். நம்ம வந்து காலேஜ் வந்தாச்சு. எங்களோட மெடிக்கல் காலேஜ் பக்கத்தே இருக்க ஒரு காலேஜுக்கு வந்துட்டோம். இங்கே வெளியெல்லாம் ஒரே பரபரப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்ச வருவாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. எங்களுக்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. போன வருஷம் நாங்கள் நேரத்தில் எங்களோட பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க வெளியே. சரி, ஓகே, எல்லோரும் வரும்போது நம்ம வந்து அவங்கள கேப்சர் பண்ணலாம், ரிவ்யூ கேட்கலாம். அதான் பேரண்ட்ஸ்ட்டை போய் நம்ம பேசலாம். எல்லாருமே பதட்டமாக இருக்காங்க. இப்போ போய் அவங்ககிட்ட போய் என்ன முடிவு இருக்காங்க என்ன நம்ம போய் கேட்போம். இப்போ அவங்களோட பொண்ணோ பையன் யாரும் நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்களா? என் மகன் நீட் எழுத இது கொஞ்சம் என் மகன் நீட் பரிட்சை எழுத வந்திருக்கான். ஓகே, எத்தனாவது? ஃபஸ்ட் அட்டம்ப்டா? 12th ஃபஸ்ட் அட்டம்ப்ட். ஓகே, எப்போ 2 மணிக்கு உள்ளே போயிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ இங்கே வெளியே தான் வெயிட் பண்ணுறீங்களா? ஆமாம். உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு பதட்டமான சூழ்நிலை தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை, அப்படி இல்லை, நாங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கோம். அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க நம்பிக்கை இருக்குது. இதான் மொதல் அட்டம்ப்ட். இதான் அட்டம்ப்ட். ஆனால் அவன் 10th ஃபஸ்ட்டு வந்திருக்கான். 10th ஃபஸ்ட்டு? ஆமாம். சிபிஎஸ்சி படிச்சிருக்கான். சிபிஎஸ்சியில் +2ல வந்தான் ஃபஸ்ட்டு வருவானு எல்லோரும் எதிர்பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் நீட்லேயே அவன் ஜெயிச்சிருவாங்க நம்பிக்கை. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கைக்கு தம்பி கண்டிப்பாக ஜெயிச்சு வருவாங்க. அவங்க வரட்டு பார்க்கலாம். சரி, ரைட்டு. ஹலோ அங்கிள், உங்கள் பொண்ணு பையன் யாராச்சும் நீட் எழுதுறாங்களா? ஆமாம், ரிஷிகேஷ் என்னோட பையன். ஆமாம். எங்கே படித்தாங்க? கோவில்பட்டியில் நாடார் ஹை ஸ்கூலில் படித்தாங்க. படித்து இப்போ நீட் எழுத வந்திருக்காங்க. அவங்களுக்கு எத்தனாவது அட்டம்ப்ட் இது? ஃபஸ்ட்டு 12th முடிச்சுட்டு எழுதுறாங்க. அவங்க என்ன மீடியம் படித்தாங்க? தமிழ் மீடியம் தான். தமிழ் மீடியம். கோச்சிங் ஏதாச்சும் போனாங்க? இல்லை, எதுவுமே பண்ணல. வீட்டில் இருந்தே 1 month வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க. நல்லா படிக்கிற பையன். சரி. குழந்தைங்க யாரும் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்களா? ஆமாம், என் பையன் வந்திருக்கான். ஓகே. அவங்க ஃப்ரெஷராக இல்லை எப்படி ரிப்பீட்டர் 1 year ரிப்பீட்டர். பிஎல்ஸ் அகாடமியில் படித்தாங்க. வேல்ஸ் அகாடமி பிஎல்ஸ் ஆர்மினேரியில் இருக்குல்ல. எங்கேருந்து வரீங்க? தூத்துக்குடி டவுன் தான். தூத்துக்குடி தானா? ஓகே. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் அவங்களுக்கு என்ன மார்க் வந்துச்சு? ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 450 எடுத்திருந்தாங்க போன வருஷம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட் 450 பெரிய மார்க் தான். ஏன்னா போன வருஷம் கஷ்டமான கொஸ்டின் பேப்பர். ஆமாம். அப்போ கண்டிப்பாக அதிகமாகவே நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கும். உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? எங்கள் மைண்ட் செட்டை பையன் வந்த பிறகு கேட்டால் தெரியும். எங்களுக்கு பேனிக்காக இருக்குது. அதெல்லாம் பேனிக்லாம் வேண்டாம். கண்டிப்பாக இந்த டைம் கிடச்சிடும் அவங்களுக்கு. அவங்களுக்கு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜே கிடைக்கும். இப்போ எல்லோரும் பதட்டமாக இருக்காங்களா? போன வருஷம் உள்ளே இருக்கப்போ பேரண்ட்ஸ் எப்படி வெளியே பத்திரமான சொல்லியிருப்பாங்க. இப்போ நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஏன்னா பேரண்ட்ஸோட ஃபேஸ்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஒரு பேரண்ட்ஸையும் எப்படா. ஆமாம். இப்போ வந்து டைம் வந்து 5:20 ஆகிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா எழுதியிருக்கேன். நல்லா எழுதிங்க. கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருந்துச்சு? பரவாயில்லாமல் இருந்துச்சு. உங்களுக்கு எத்தனாவது அட்டம்ப்ட்? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். இப்போ தான் 12th முடிச்சிருக்கேன். தூத்துக்குடி தானா? ஓகே. இந்த பயாலஜி எப்படி இருந்துச்சு? பயாலஜி தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? லென்த்தியாக இருந்துச்சா இல்லை கம்மியாக இருந்துச்சா? பரவாயில்லாமல் ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, அப்போ பயாலஜி நல்லா பண்ணியிருக்கீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி? ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் தெரியும். கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ நல்ல மார்க்கே வரும். இப்போ நீங்கள் வந்து எத்தனை மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 450 above. சூப்பர் மார்க். உங்களோட எய்ம் டாக்டர் தானா? ஆமாம். அப்போனா ஒருவேளை இதில் கிடைக்கலாம் 1 year ரிப்பீட் எடுக்கிறது தயாராக தான் இருக்கீங்க? இருக்கு. ஓகே.
சரி, நல்லதே நடக்கும். எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. போயிட்டு மார்க் என்னன்னு செக் பண்ணுங்க வீட்டுக்கு போயிட்டு. தேங்க்யூ. எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்திருக்கீங்க. எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? பயாலஜி எல்லாம் ஈஸியாக இருந்துச்சா? பயாலஜி கெமிஸ்ட்ரி பாதி ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கெமிஸ்ட்ரி மாடரேட்டு, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்னு சொல்லுவாங்க. பயாலஜி ரொம்ப ஈஸின்றீங்க. போன வருஷம் நாங்கள் எழுதும்போது பயாலஜி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு பயாலஜி ஈஸி, ஃபிசிக்ஸில் தான் கொஞ்சம் கஷ்டமாக. ஓகே, எத்தனாவது அட்டெம்ப்ட் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இவ்வளோ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியமா. சூப்பர். தமிழ் எல்லாமே புரிஞ்சதா? எல்லாமே புரிஞ்சா? இங்கிலீஷ் பார்த்தீங்களா? இல்லை தமிழே எல்லாம் தமிழ் எல்லா சென்டென்ஸ் கரெக்டாக இருந்ததா? ஓகே. இல்லை நானும் தமிழ் மீடியம் தான், அதனால தான் கேட்குறேன். நானும் தமிழ் மீடியம் தான் நீட் எழுதி வந்தேன். ஓகே. அப்போ எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு 450-500 மார்க். சூப்பர். உங்களுக்கு 7.5 ரிசல்ட் இருக்கா? இருக்குதா? அப்போ 400 மேலே வந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டு கிடச்சிருக்க மாதிரி தான். அப்போ நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். ஓகே. ஆல் த பெஸ்ட். நம்ம நீட் எக்ஸாம் எப்படி போய் எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிட்டேன். பயாலஜிலாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? பயாலஜி ஈஸியாக இருந்துச்சு, கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸும் ஈஸியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருந்துச்சு. ஓகே. எவ்வளோ மார்க் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க? 550க்கு மேலே. 550. ஓகே. எங்கே படிச்சிங்க நீங்கள்? நான் பேர்ல்ஸ் அகாடமி தூத்துக்குடியில் படித்தேன். ஓகே. ஃப்ரெஷராக ரிப்பீட்டராக நீங்கள்? ரிப்பீட்டர் 1 இயர். ஒன் இயர் ரிப்பீட்டர். ஓகே. நீங்கள் வந்து எந்த மாதிரி காலேஜில் எய்ம் பண்ணுறீங்க? தெரியல ப்ரோ. இல்லை இங்கே உங்கள் பக்கத்துலேயே இருக்க மெடிக்கல் காலேஜா இல்லை சென்னையில் அந்த மாதிரி எதாவது வேணுமா? நம்ம பெருசாக ஆசைப்படலாம் அப்படிங்கிறது. சரி. நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்போ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. நம்ம எக்ஸாம் எழுதி வந்துட்டீங்களா? எழுதிட்டேன். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம்? சூப்பராக ஃபீல் பண்ணுறேன். கொஸ்டின் செம ஈஸியா? ஆமாம். பயாலஜி நொறுக்கியாச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மீடியம் கொஸ்டின் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது ரிப்பீட்டர்ஸ்னால் அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்ருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் அட்டம் ஆமாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஓகே. அப்போ பயாலஜி நல்ல கான்ஃபிடன்ஸுக்கு எல்லாமே அட்டன் பண்ணிட்டீங்களா? எல்லா அட்டம்மெல்லாம் ஒரு 10 கொஸ்டின் விட்ருக்கேன். 10 கொஸ்டின் தான் விட்றீங்க. மற்றெல்லாம் ரைட்டாக வந்துருமா? கரெக்டாக வரும். நம்பிக்கை நாளைக்கு. ஓகே. இப்போ பயாலஜி எப்படி தமிழ் மீடியமா நீங்கள் இங்கிலீஷ் மீடியமா? நான் தமிழ் மீடியம் தான். தமிழ்லேயே அட்டன் பண்ணி இங்கிலீஷ் அட்டன் பண்ணீங்களா? இங்கிலீஷ் அட்டன் பண்ணேன். அப்போ இங்கிலீஷ் நீங்கள் படிச்சிருக்கீங்க? ஆமாம். சரி. இப்போ பயாலஜி லென்த்தியாக இருந்தால் ஷார்ட்டாக இருந்துச்சா? பயாலஜி ஃபுல்லாக மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதிகமாக இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. ஆமாம். ஓகே. ஆனால் ஈஸியாக கொஸ்டின் தான். இப்போ போன கொஸ்டினுமே கஷ்டமாக இல்லை, ரொம்ப திங்க் பண்ண மாதிரி இல்லை. ஜஸ்ட்டு ஆன்சரை ரீட் பண்ணாலே ஆன்சர் எழுதிடலாம். ஃபுல்லாக இருக்க ஃபஸ்ட் லாஸ்ட்மாக ரீட் பண்ணாலே மேக்ஸிமம் ஒரு 90 கொஸ்டினுக்கு ஒரு 80 கொஸ்டின் அழகாக அட்டன் பண்ணலாம். அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அப்போ என்ன மாதிரி மாடல் அதிகமாக? ஸ்டேட்மெண்ட் அதிகமாக இருந்துச்சா? அசன்டேஷன் அதிகமாக இருந்துச்சா? அசன்டேஷன் அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சும்மா ஒரு வேர்டிங் கொடுத்து இது எப்படி வந்திருக்கு, எதாவது இன்க்ளூட் ஆகுது, அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அசன்டேஷன் அது மாதிரி இல்லவே இல்லை. மேட்சிங் டைப்பு ஒரு 5 கொஸ்டின் கம்மியாக வந்திருக்கு. ஓகே. அப்போ நல்லா ஈஸியாகவே இருந்துச்சு பயாலஜி. எவ்வளோ நேரத்தில் முடிச்சிங்க பயாலஜி? ஒரு 1 ஹவரில் முடிச்சாச்சு. 1 ஹவர் ஆகிடுது. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரிக்கு? கெமிஸ்ட்ரி ஒரு 1 ஹவர், ஃபிசிக்ஸ் 1 ஹவர். அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சு. ஓகே. அப்போ ஃபிசிக்ஸ் எப்படி கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சா? ஃபிசிக்ஸ் கஷ்டம் தான் இல்லைண்ணா. ஃபிசிக்ஸ் ஈஸி தான். என்ன ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் கொஸ்டின் ஒரு பக்கம் எடுத்துட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபார்முலா அந்த சிம்பிள் ஃபார்முலா போட்டு ஆன்சர் வந்து. ஓகே. சரி. அப்போ ஒரு சீட் கிடச்சிட்டு நம்பிக்கையாக இருக்கீங்க? நம்பிக்கை. எவ்வளோ மார்க் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? அதிகமாக அது நம்ம கையில் இல்லை. நீங்கள் எனக்கு இவ்வளோ மார்க் வந்துடும் அப்படின்னா எவ்வளோ மார்க் வரும்? 400க்கு மேலே வரும். 400 மேலே வரும். அவ்வளோதான். சரி. ஆல் தி பெஸ்ட். எப்படி வந்தீங்க? இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் யார் கூப்பிட்டு வந்தாங்களா? எப்படி? பேரண்ட்ஸ் இல்லை, ஸ்கூல்லேருந்து மேமும் சாரும் கூப்பிட்டு வந்தாங்க எங்களை. அப்படியா? மேம் ரொம்ப நன்றி மேம். எங்களை நிறைய ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அம்மா அப்பா இடத்துலேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸு. தம்பி நீட் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கீங்களா? நல்லா பண்ணியிருக்கேன். பேப்பர் எப்படி? ஈஸி, மாடரேட்? எந்த பேப்பர் மாடரேட் தான் நான் சொல்லுவேன் கரெக்டாக. ஏன்னா கரெக்டாக அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த டைம் ஆகிட்டு கரெக்டாக 1 ஹவர் கரெக்டாக எடுத்து எழுதுகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே மார்க் டெஸ்ட்லேருந்து இப்போ வர எப்போவுமே பயாலஜியில் ஸ்டார்ட் பண்ணி கடைசி ஃபிசிக்ஸில் முடிப்பேன். இன்றைக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். பயாலஜி கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக அடுத்தடுத்து போயிட்டேன். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தெரிலனாலும் விட்டுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்து போயிட்டேன். அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஒரு லாஸ்ட் ½ அன் ஹவர் டைம் கிடச்சிது. ஒரு 10 கொஸ்டின் மட்டும் மீதி இருந்துச்சு. அதை நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். டைம் மேனேஜ்மெண்ட் இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓஎம்ஆர் ஷேடிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க? ஓஎம்ஆர் ஷேடிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ரிப்பீட்டராக ஃப்ரெஷராக நீங்கள்? நான் ரிப்பீட்டர். நான் போன வருஷம் 450 தான் எடுத்தேன். ஓகே. இந்த வருஷம் தெரியல, செக் பண்ணால் தெரியும். ஓகே. எந்த கோச்சிங் சென்டரில் படிச்சீங்க நீங்கள்? நான் பேர்ல்ஸ் அகாடமியில் படித்தேன். 1 இயர் ரிப்பீட்டர் கோர்ஸ். ஓகே. எந்த ஊர்? எங்கே இருக்குது அது? ஆறுமுகநேரியில் இருக்குது. ஓகே. உங்கள் திருச்செந்தூர் போகிற ரோட்டில் முத்துக்காடனுக்குள்ளே இருக்குது. நல்லா நடத்துவாங்க. எல்லா டீச்சர்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஃபிசிக்ஸ்லாம் நான் ரிப்பீட் எடுக்கும் போதே பயந்தது ஃபிசிக்ஸ் தான். ஒன்றும் வரமாட்டேங்கி தெரிய மாட்டேங்கி. அதனால நான் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் நினச்சி தான் போனேன். சார் ஐஐடி ஸ்டாஃப் ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க. இன்னைக்கு ஃபிசிக்ஸ் நல்லா அட்டன் பண்ணியிருக்கேன்னா சார் தான் காரணம். மற்ற 2 சப்ஜெக்ட்டுமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் பார்த்த கொஸ்டினே வந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு டெஸ்ட்டில். அதனால அதெல்லாம் அவங்களுக்கும் பாதி.
நீங்கள் வந்து அப்போ நீட் வந்து கிராக் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக. அது இந்த நீட் 26 வந்து கிராக் பண்ணிடுவீங்க. அது சார் அது இவர் தான் உங்கள் சாரோ, இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி இவர் தான் கொடுத்தாரு. அந்த ஐடி ஸ்டாஃப் நல்லா ஓகே ஓகே சார். அவர் எப்படி கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம்டா தம்பி. நம்ம கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சி எல்லாமே வந்து இதுவாக இருக்கும். எந்த மாதிரி காலேஜ் எதிர்பார்க்குற? டாப் காலேஜஸா இல்லைனா உன்னுடைய ஏரியாவில் இருக்க காலேஜா? ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல காலேஜா எடுக்கணும் Okay. அப்படின்னு பார்த்தேன். இப்போ கீ செக் பண்ணா தெரிஞ்சிரும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நல்ல காலேஜ் தான் எடுக்கணும். சரி சரி. சரிடா தம்பி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் நல்ல பண்ணு. தேங்க்ஸ். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை கவர் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் கூடலாம் இன்னும் பேசணும். எல்லாருமே போயிட்டாங்க பாருங்கள். நாங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன எல்லாத்தையும் ரிவ்யூ கேட்டோம். கொஸ்டின் எப்படி இருக்குன்னு செக் பண்ணோம். கொஸ்டின் எப்படி இருக்குன்னா பயாலஜி வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் என்சிஆர்டி புக்கை வாசிச்சாலே நம்ம கொஸ்டின் வாசியுமே ஆன்சர் வருது. ரொம்பலாம் டிஃபிகல்ட் இல்லை. ஐ மீன் போன வருஷமாக இல்லைன்னு சொல்கிறாங்க. கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்துட்டு என்சிஆர்டி புக்லேருந்து டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் எல்லாமே ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்குது. அப்படியாடா? ஆமாம், நான் வந்து ஓரளவு தான் பார்த்தேன். அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் சொல்ல சொல்கிறேன். அது அசன் ரீசன் அந்தளவுக்கு இல்லை. நல்லாவே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஓரளவு இருந்துச்சு. அதுவுமே வாட்ஸ்அப்னே போட்டது மாதிரி தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணாமல் இந்த வருஷம் ரொம்ப கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு மட்டும் எனக்கு தெரியுது. நாங்கள் இன்னும் ஒரு கொஸ்டின் பார்க்கல. பார்த்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக என்னென்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். கொஸ்டின் பேப்பர் பார்த்து ரிவ்யூ சொல்கிறோம். ஓகேவா? மேட்ச் தான் ஃபாலோயிங்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. பேப்பர் ஆனால் லென்த்தின்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஓரளவு. ஆமாம், ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க நல்லா. ஆனால் எனக்கு என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்தேன். ஐ மீன் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போக தமிழ் மீடியம் தான் போல். அவங்க வந்து நம்ம வீடியோஸை ஃபாலோ பண்ண அந்த டெக்னிக், ஐ மீன் எப்படி இங்கிலீஷில் படிக்கணும்னு, நீங்கள் எப்படி நோட்ஸ் இருக்கலாம் பார்த்து படித்தேன். உங்கள் வீடியோஸ் பார்த்தேன். அது மூலிமா நான் வந்து ஃபாலோ பண்ணி படித்தேன் அப்படி சொல்கிற போது எனக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்லாம் போய் இன்ட்ரோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் கன்வீன்ஸாக பார்த்துருப்பாங்க போல். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க என்னால் வீடியோ காமிக்க முடியல, ரொம்ப கூச்சப்பட்டாங்க. சரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சீட் எடுங்க, அதுக்கடுத்து நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஜூனியராக வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுப்போம். ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, அடுத்து நாங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறோம். பேரண்ட்ஸோட இடத்துல இருந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வரதை நாங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அந்த இதை. சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹெல்ப் பண்ணடா. ரொம்ப நன்றிடா. பேர் வந்து ஜெயகிருஷ்ணன், என்னோடய பேட்ச்மேட்டு, என்னோடய ஃப்ரெண்டு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய் மக்களே.